वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। सुबहानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாக்கியம் பொருந்திய ஷாபானுடைய மாதம் நாம் அதனுடைய துவக்கத்திலே நுழைய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான மாதமாகிய இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பராத்துடைய இரவுகளில் நல்ல விதிகளை அல்லாஹ் நம் விதிகளில் நசீபாக்குவானாக. நான் சென்ற வாரத்திலே உங்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் வாழ்ந்த சின்ன பிள்ளைகளில் சிறுவர்களில் ஆச்சரியத்துக்குரிய அறிவார்ந்த சிறுவர்களை பற்றி சில நிகழ்வுகளை சொல்லி காட்டினேன். இன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அற்புதமான, ஆச்சரியமான, அதிசயமான மிருகங்களை, விலங்குகளை, அந்த விலங்குகள், மிருகங்கள் மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்த, மனிதர்களில் பரிபூர்ண மனிதராக வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ற பெயரை பெற்ற அந்த மனிதர்களோடு விலங்குகள் எப்படி நட்பு வைத்து கொண்டது என்பதை பற்றி இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் வந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல்களை, சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக உலகத்திலே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், சில பொருள்களுக்கும் சில பொருள்களுக்கும் பூர்வீக பகை இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, எலியை கண்டா பூனையை கண்டா எலி பயப்படும். அது எப்படியாவது அதை திங்க பார்க்கும். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாம்பு, பாம்பை கண்டா விடாது. அது மாதிரி கீரி புல்லை பாம்பை கண்டா விடாது, அதோடு 2 மல்லு கட்டி நிற்கும். ஆக மோதல் என்பது இயல்பாகவே அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, விலங்குகள் கால்நடைகளோடு என்றுமே நட்பு வைத்து கொள்ளாது. மாடுகளை அடித்து திங்கிறது, இந்த மாதிரி மான்களை அடித்து திங்கிறது, வேட்டையாடுதலே அந்த விலங்குகளினுடைய நட்பு வைக்க. அது மாதிரி ஆடுகள் மனிதர்களோடு ஒரு அந்யோன்யமாக இருக்கும். ஆடுகளை எல்லாம் நபிமார்களெல்லாம் ஆடு மேய்ச்சாங்க. ஆடுகள் நான் ஒரு ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட நல்ல குணம் ஏற்படும். ஒட்டகம் மேய்க்கிறவன்கிட்ட முரட்டுத்தனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒட்டகங்கிறது முரட்டுத்தனமானது. ஒட்டகம் கட்டி போட்ட இடத்துல தூங்காதீங்க, அது சைத்தானுடைய குணத்தில் படைக்கப்பட்டிருக்கு, கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாங்கள் சொல்லாது. ஆட்டு தொழுவத்தில் படுங்க, அது ஒன்றும் செய்யாது. அது மாதிரி சில உயிரினங்கள் சுபாவத்திலேயே முரட்டுத்தனமானது. மனிதர்களோடு விலங்குகள் எப்பொழுதுமே நட்பு வைக்காது. நாய்கள் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு வீடு பெரிய பெரிய பங்களாக்களில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு நான் எழுதியே போட்டிருக்கான். ஏன்னா திருடனுக்கு பயிற்சியே கொடுத்துருக்கான். வந்துட்டா அவன் அடுத்த ஆளாக இருந்தால் உடனே இதாகிடும். ஆஸ்திரேலியாவில் ஒரு பொம்பளை நாயோடு படுத்து கிடந்தான். நாய் வளர்க்குறேன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த அதிகமாக அந்த சினிமாக்காரிங்க நாய்கள் கண்காட்சி நடக்கும். ஒவ்வொரு நாயும் லட்ச ரூபா வாங்கிட்டு போய் பெட்டில் பிள்ளைய படுக்க போட்ட மாதிரி படுக்கும். அசல் முந்துமா அறிவு முந்துமா?
ஒரு ஆளுடைய இயற்கையை மாற்ற முடியுமா? இயற்கையிலேயே அது நம்மளோட எதிர்ப்பாக படைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பொம்பளை என்ன செய்தா, நான் பத்திரிகையில் வெளிநாட்டு வினோதம்னு சொல்லி தினத்தந்தியில் போட்டிருப்போம். வெளிநாட்டு வினோதம், வெளிநாட்டில் நடந்த வித்தியாசமான சம்பவங்கள். அப்போ அந்த நாயை என்ன செய்ச்சு, அவளை நைட் தூங்கும்போது கடிச்சு கொதறி காப்பாற்ற கடைசியில் பெரிய படுகாயம் அடைஞ்சு. ஏன்னா அதோடு நம்ம சுபா வைக்க முடியாது. யானையை எடுத்துக்கலாம். யானைங்கிறது மதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் யானை பாகனை தான் முதல்ல சாவடி. யானையில் மிதி வாங்கி எத்தனையோ பாகங்கள் இறந்துருக்கான். ஆக யானைங்கிறது மனுஷன் அதை எப்பொழுதுமே அதுக்கு தெரியும். யானைக்கு எப்போ அவனுக்கு பாகனுக்கு தெரியும். ஆனால் ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தியானத்திற்காக தனிமையை விரும்பி காடுகளில் தவம் இருந்த ஞானிகளோடு காடுகளில் வாழ்ந்த மிருகங்கள் பேச்சு துணையாக, நட்பாக, பாசமாக பழகியது. பாருங்க, மனிதர்கள் நம்ம சொல்லுவோம், ஒரு ஆளை சேட்டை பண்ண மிருகத்தனமாக இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த மிருகம் கூட நல்ல மனிதர்கள்கிட்ட நல்ல பண்போடு நடந்திருக்கிறது. பகதாதில் சஹில் துஸ்தரி என்ற ஒரு ஞானி வாழ்ந்தார். துஸ்தருங்கிறது அவர் ஊர். அந்த துஸ்தருங்கிற ஊர்னால சஹில் துஸ்தரிம்பாங்க. அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டர் ஷேக் அபு நஸ்ர் என்ற அறிஞர் சொல்லுவார், துஸ்தர் நகரில் ஒரு பெரிய பங்களா உண்டு சஹில் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி ஞானி. அந்த பங்களாவில் தனி வீடு உண்டு. அந்த வீட்டுக்கு என்ன பேருன்னா விலங்குகள் வீடுன்னே பேர். அந்த வீட்டுக்கு பேர் என்னது? பைத்து சிபா, விலங்குகளின் வீடு. நம்ம ஆடு வந்தேன்னு வச்சுருக்கோமா இல்லையா? ஒரு விவசாய இடங்களுக்கு போனால் இந்த ஆட்டு பண்ணை வச்சுருப்பாங்க, புள்ள மாட்டு பண்ணை வச்சுருப்பான், மாட்டு தொழுவத்தில் ஆட்டு. அது மாதிரி சிங்கத்தை, அது மாதிரி விலங்குகளுடைய வீடு அங்கே ஒரு வீடு இருந்தது. அங்கே எப்பவுமே சிங்கங்கள் வரும், விலங்குகள் வரும். இவங்க சாப்பாடு போடுவாங்க. யார்? சஹில் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி சாப்பாடு போடுவாங்க, விருந்து கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி. ஒரு ஆடு மாடு எப்படி ஐக்கியமாக இருக்குமோ அது மாதிரி சஹில் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹினுடைய பங்களாவுக்கு எது வருமா என்று எழுதுவாங்க. அது மாதிரி 8ஆம் நூற்றாண்டிலே, இன்றைக்கி 1400 தாண்டி 1500 ஹிஜ்ரி தொட்டுட்டு போகுது. 8ஆம் நூற்றாண்டிலே ஒரு அறிஞர் வாழ்ந்தார், ஜமாலுத்தீன் புர்லிஸின்னு அவருக்கு பேர். வருஷத்தில் 2 நாள் பெருநாள். 2 பெருநாளில் நோன்பு வைக்கக்கூடாது. அந்த 2 நாளை தவிர 360 நாளில் 358 நாளும் இந்த அறிஞர் நோன்பு வைப்பார். நமக்கு 30 நாள் நோன்பு வைக்கிறது சில பேருக்கு நோன்பு வந்துட்டேன்னு கவலையாக இருக்குது. ஆனால் நோன்பையே ரசித்து நோன்பு வைக்கிறவங்க ஒரு காலத்தில் 2 பெருநாளை தவிர மற்ற எல்லா நாளும் நோன்பு வைக்கக்கூடிய அறிஞர் தான் ஜமாலுத்தீன் புர்லிஸி ரஹ்மத்துல்லாஹி. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய அற்புதத்தை பற்றி எழுதுவாங்க. இன்னைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பொஞ்சாதி கணவனுக்கு கட்டுப்படுறதில்லை. கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நம்ம பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கட்டுப்படுறதில்லை. ஆனால் இந்த ஜமாலுத்தீன் புர்லிஸி ரஹ்மத்துல்லாஹி பற்றி எழுதுவாங்க. இவங்க சாதாரணமாக ஒரு வாகனத்தில் போகிறா இருந்தால் ஒரு சிங்கத்துக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் குதிரை வண்டியில் போனாங்களா இல்லையா? ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தைய எல்லோரும் குதிரை வண்டி வச்சுருந்தாங்க. பார்த்தியா? பெரிய பெரிய பணக்காரன் பண்ணையாருன்னா குதிரை வண்டி வச்சுருந்தார் அப்படிம்பாங்க. அன்னும் சொல்ல போனால் அதுக்கு பிறகு நமக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எல்லோரும் மாட்டு வண்டியில் போனாங்க. 2 மாட்டு போட்டு அடித்து போனாங்களா இல்லையா? அந்த மாதிரி மாட்டு வண்டியில் போனவங்களும் உண்டு. அந்த மாதிரி இந்த ஞானி நினச்சவங்களாம் எங்கே போகிறாங்க? இதெல்லாம் சிங்கத்தில் தான் போவாங்க, புலி மேலே தான் போவாங்க, சிறுத்தை மேலே தான் போவாங்க. அது எப்படி முடியுது? அதான் ஞானிகள் சொல்லுவாங்க, மண் அத்தா அல்லா, அல்லாவுக்கு ஒருத்தன் கட்டுப்பட்டுட்டான்னா உலகத்தில் எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அல்லாவுக்கு ஒரு ஆள் கட்டுப்பட்டு நடந்துட்டா எல்லாமே அவனுக்கு தொழுவ ஆரம்பிச்சிடும். அல்லாவுக்கு நாம் தொழுதா எல்லாமே நமக்கு தொழுவ ஆரம்பிச்சிடும். எந்த அளவுன்னு சொன்னால், வானத்தில் ஆகாயத்தில் போகக்கூடிய பறவை பார்த்துங்க வான்னா வந்துடுமா, கீழே இறங்கிடுமா.
அது மாதிரி கடலில் ஆற்றுல நின்றுட்டு மீன்களை பார்த்து வாங்கன்னா மீன்கள் தலையை காட்டிடுவான், விருப்பப்பட்ட மீனை தான் எடுத்துக்கிடுவாங்க. அவங்க அந்த அளவிற்கு அற்புதமான அல்லாஹ்வுடைய விலங்குகள் உலகத்தில் இருந்திருக்கிறது. சில பேர் அரசராக இருந்த ஆன்மீகவாதிகளாக ஆனவும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் இருந்தார் தமிழ்நாட்டில், ஒரு பெரிய சினிமா கதாநாயகனாக இருந்தார். இன்றைக்கி அவர் பாதிரியாராக மாறிட்டார். அவர் பேரங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது பள்ளிவாசல். ஒரு காலத்தில் கதாநாயகனாக இருந்தவர் அவர் திடீர்னு பாதிரியாராக வயசான பேர் மாறிட்டார். அது மாதிரி ஒரு காலத்தில் மன்னராக வாழ்ந்தார் ஷா சுஜாவுல் கிர்மானி. கிர்மான்ங்கிறது அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு பேர், முஸ்லீம் நாட்டினுடைய ஒரு ஊருக்கு பேர் கிர்மான். கிர்மானி ஷாஹு சுஜாவுல் கிர்மானிங்கிற ஒரு அரசர். ஆனால் ஆரம்பத்தில் தான் அரசர், பின்னால் ஆன்மீகவாதியாக மாறிட்டார். அவர் அரசராக இருக்கும்போது ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனார். வேட்டையாட போகும்போது பார்த்தா ஒரு வாலிபர் நிற்கிறார். அந்த வாலிபரை சுற்றி மிருகங்கள் எல்லாம் சுற்றி நிற்கும். ஒரு வாலிபர் நிற்கிறார் காட்டில், அவரை சுற்றி மிருகங்கள்லாம் நின்று அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி, ஃப்ரெண்ட்லியாக ஆடு மாடு சுற்றுற மாதிரி சுற்றி நிற்கும். மன்னரை பார்த்த உடனே எல்லாம் இவர் பக்கத்தில் கடிக்க ஓடி வந்தது. இந்த வாலிபர் சத்தம் போட்டார், விடு அவரை விடு. அந்த வாலிபர் அரசரை பார்த்து சொன்னார், மன்னரே, என்ன உங்களுக்கு இப்படி ஒரு உலக ஆசை? நீங்கள் அல்லாஹ்வுடைய மறுமையை விட்டுட்டு இப்போ இது மாதிரி வேட்டையாட கிளம்பிட்டீங்களேன்னா, அல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்ய விட்டுட்டு துன்யாவுக்கு பணிவிடை செய்கிறீங்களே என்ன? உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சான். இந்த உலகத்தை படைச்சிட்டு அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்து சொன்னான், உலகமே எனக்கு யார் பணிவிடை செய்தார்களோ அவர்களுக்கு நீ பணிவிடை செய். உலகமே உனக்கு யார் பணிவிடை செய்தார்களோ நீ அவனை அடிமையாக்கி. இன்னைக்கு பாருங்க, பணத்தை ஆசைப்பட்டவன் எங்களை பேய் மாதிரி அலைய ஆரம்பிச்சிடும். பணம் அடிமை மாதிரி அலையிறான்ல. பெண் ஆசை பிடிச்சவன் பாருங்க, மான மரியாதையும் விட்டுட்டு யார் இருந்துச்சுன்னா அப்படியே பொம்பளை பிடிச்சி அலையிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆசையில் அலையிறவங்க பாருங்க, அவங்கள தேடி பணம் வரும், அவங்கள தேடி எத்தனையோ உலகம் வரும், ஆனால் அவங்களாம் விரும்ப மாட்டாங்க. ஆக அந்த அளவிற்கு ஒரு வாலிபர், அந்த வாலிபர்கிட்ட இருந்து தான் ஞானம் பெற்று அந்த அரசியல்வாதியாக இருந்தவர் பிற்காலத்தில் அவர்களே பெரிய ஆன்மீக தந்தையாக மாறினார் என்று எழுதி காட்டுவார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, பிற்காலத்தில் ஒரு மனிதர் வருவார், என் காலத்துக்கு பிறகு ரசூல்லா சொன்னாங்க, என் காலத்துக்கு பிறகு ஒரு மனிதர் வருவார், அவருடைய விலாசத்தையே ரசூல்லா தெளிவாக சொன்னாங்க. அவர் பெயர் சிலத் இப்னு அஷ்யம். அவர் யமன் நாட்டிலே தோன்றுவார். அவர் பெயர் சிலத் இப்னு அஷ்யம். உலகத்தில் பிறந்த பிறகு தான் பேரே வைக்கிறோம். அந்த பேரையே ரசூல்லாவே சொன்னாங்க. யமன் நாட்டிலே ஒரு ஞானி வருவார், அவர் பேர் ஒய்சுல் கர்னின்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி சிலத் இப்னு அஷ்யம் ஒருவர் வருவார். அவருடைய சிபாரிசில் அல்லாஹ் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை, உகதுமால அளவு கூட்டத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய வைப்பாங்க. யாருடைய செல்வாக்கில் அல்லாஹ் இவர் சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி அவருடைய ரெக்கமெண்டேஷனில் சொர்க்கத்தில் ஒரு பெருங்கொண்ட கூட்டமே நுழைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு அல்லாட்ட அவருடைய சொல்வாக்கு உள்ளவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. இந்த சிலத் இப்னு அஷ்யம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் நடக்க முடியாமல் கிடக்காங்க. நடக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் கேட்டால் அது அவங்களுக்கு தான் தெரியும். சில பேருக்கு கெட்ட பழக்கம் அதிகமாக இருந்ததுனால நடக்க முடியாமல் இருப்பாங்க. சில பேர் அதிலவுக்கு அதிகமாக தீவனம் இருந்ததுனால உடம்பு பருத்ததுனால நடக்க முடியாமல் ஆகியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. முட்டு வலி வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. ஒரு மனிதன் தாம்பத்திய உறவு அளவுக்கு அதிகமாக வச்சான்னா அவனுக்கு முட்டு வலி, குறுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். வயசுக்கு மிஞ்சிய சில சேட்டைகள் பண்ணும்போது முட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். அதிகமான முறையில் ஒரு மனிதன் நடக்கும்போது அவனுக்கு முட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். நடக்க முடியாமல் போகிறதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் சிலத் இப்னு அஷ்யம் அவங்கள பற்றி எழுதுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்களாம். தொழுது முடிச்சுட்டு கடைசியில் பெட்டுக்கு போய் படுக்கை அவங்களாம் எஞ்சிக்க முடியாமல் தவிட்டுக்கிட்டே போவாங்களாம், எஞ்சி நிற்க முடியாமல். அப்போ எவ்வளோ காலம் தொழுதுருப்பாங்க பாருங்கள். நம்ம 27 கூட அவ்வளோ நாள் தொழ மாட்டோம். நிறைய பேர் தொழுதுட்டு சுபு தொழாமல் மூலையில் படுத்து கிடப்பான். பத்திரிக்கையில் 27 இரவு அவன் 12 மணிக்கு வந்திருப்பான். வந்துட்டு அங்கே 27 சுன்னத்தான தொட்டு சுபு ஜமாத்தில் பார்த்தா நிறைய பேர் அங்கே ஜமாத்து இல்லாமல் அங்கே கிடந்து ரோட்டில் கிடந்து தூங்கி கிடப்பாங்க. அசலை விட்டுட்டு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எஞ்சி தொழுது கால் வீங்கி நிற்க முடியாமல் பெட்டுக்கே தவண்டுட்டு வருவாங்களாம். எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள் சிலத் இப்னு அஷ்யம். தஹஜ்ஜுத் தொழுகிறா இருந்தால் நிறைய பேர் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். தொலை போகிறான் அப்படின்னு
தொழுவும் போது யாருக்குமே தெரியாமல் கொஞ்சாதியே படுத்துக்கிற போது குறுக்க ரசூலில் இருட்டில் தொழுவாங்களாம். தஹஜ்ஜுத் தொழுகைங்கிறது விளம்பரம் பண்ணக்கூடாது, இருட்டில் தொழுவணும். மக்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் இல்லாமல் ரசூல் சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகி ரசூலில் எஞ்சிப்பாங்க, மெதுவாக எஞ்சிப்பாங்க, மெதுவாக செருப்பு எடுப்பாங்க, மெதுவாக கதவு தருவாங்க. எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காகவே மெதுவாக எஞ்சிப்பாங்க. சில பேர் எனக்கு சாய கொடுத்தா தூங்குற பஞ்சாயத்தை போய் எனக்கு டீ போடுத்தா நான் தஹஜ்ஜுத் தொழ போகிறேன். அந்த ஆள் வீணாக போனோம், நம்ம தூக்கத்தை அவன் விடுவான்னு சொல்லி நம்மளே என்ஜாய் பண்ணுறானே, அதை விட்டு ஒரு சட்டம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நீ தான் சாயா கடை 2 மணிக்கு 2:30 திறந்துடலாங்க. இது இந்த மாதிரி ஒரு இம்சையெல்லாம் படித்திடுறது நிறைய இடத்துல. அந்த மாதிரி தொழுத சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகி ரசூலா தொழுவாங்க. தொழுவும் போது என்ன செய்வேன், நாங்கள் சுஜூதுக்கு போனால் காலை மடக்கிடுவேன், 2வது நிலைக்கு எஞ்சிட்டா காலை நீட்டிக்குவேன். நான் பெட்டில் படுக்கும்போதே குறுக்க ரசூலா தொழுவாங்க. பாருங்கள், அவ்வளோ பள்ளியாசலுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஆக சிலத்துபின் அஷ்யம் ரஹ்மத்துல்லாஹி முசல்லாவை தீட்டு பக்கத்தில் உள்ள காட்டில் போய் தொழுவாங்க. சாத்தியமா? காடுங்கிறது நைட்டு விலங்குகள் வரும். சில ஊர்கள் இருக்குது, பக்கத்தில் காடுகள் இருக்கும். நைட் ஆனால் அங்கெல்லாம் என்ன வரும், மிருகம் ஒரு பத்திரிக்கையெல்லாம் பகலில் வராது. ஆனால் தஹஜ்ஜுத் நேரத்தில் போயிடுவாங்க முசல்லாவை தீட்டு காட்டில். ஒரு நாள் அப்படி காட்டுக்கு போயிருப்போம், பின்னால் ஒரு ஆள் போனார். இது என்ன செய்கிறாரு, ஒரே நைட்டு எல்லோரும் படுத்தப்பறம் முசல்லா தூக்கிட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தா காட்டில் போய் ஒரு கோயிலில் ஒரு இடத்துல காட்டில் போய் தொழுதாங்க. தொழுவும் போது சிங்கம் வந்துடுச்சு. சிங்கம் வந்தவொடனே என்ன செய்யணும், நிறைய பேருக்கு அப்படியே வேட்டையோடு என்ன செய்யணுமா, மலஞ்சலம் போயிடும் அல்லது ஓடிடுவான். பார்த்தா நிறைய பேர் அங்கேயே என்ன செய்வாங்க, அசிங்கம் பண்ணிடுவோம். பயத்தில் ஒரு மனிதனுக்கு வேட்டையோடு விரும்பலங்க. தொழுது முடித்தாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, உனக்கு இங்கே என்ன வேலை? யார்கிட்ட சொல்கிறாங்க, கும் பபுத்தகு ரிசுக்க, எஞ்சி நீ உன்னுடைய இரணத்தை போய் தேடு, உனக்கு என்ன வேலை, உன் ஏரியா அங்கே போனாங்களாம். உடனே ஓன்னு ஒரு கர்ஜனை, உனக்கு சிங்கம் கர்ஜிக்குமா இல்லையாங்க, ஒரு கர்ஜனை போட்டத்தில் அப்படியே மலையே அதிர்ற மாதிரி. திடீர்னு நைட் நேரம் சண்டை போட்டாலே அதிரும்ல, அது சிங்கம் கரிச்சிச்சா பயங்கரமாலாங்க இருக்கும். காட்ட மலைகளே அதிர்ற மாதிரி, நெஞ்சு அப்படி உடையிற மாதிரி பயங்கரமான சத்தம் போட்டுக்கிட்டு எந்த திசையை கையை காட்டினாங்களோ அந்த திசையை நோக்கி போச்சான். எப்படிப்பட்ட சிலத்துபின் அஷ்யம். இன்னொரு சமயம் அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு கூட்டம் அப்படியே நிற்கிது. ஏங்க நிற்கிறீங்க, அந்த பக்கம் ஒரு புலி நிற்கிது, எங்களால் கிராஸ் பண்ண முடியாமல் அந்த பக்கம் எந்த பக்கம் போடாமல் நிற்கிது. நேராக போனாங்களாம். போய் தன்னுடைய காலை அதனுடைய கழுத்தில் தூக்கி வச்சாங்களாம். தன்னுடைய காலை, அதாவது எந்த அளவுக்கு போனாங்கன்னா அதனுடைய வாயை ஒட்டி போய் நின்னாங்களாம். வாயால் தானங்க அது கடிக்கும். ஹத்தா மஸ்ஸ ஃபமு, தன்னுடைய வாயை ஒட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய காலை தூக்கி கழுத்தில் வச்சுக்கிட்டு, இன்னமா அந்த கல்பும் மின் கிலாபிர் ரஹ்மான், நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீ அல்லாஹ்வுடைய ஒரு நாய், அல்லாஹ்வுடைய விலங்குல ஒரு விலங்கு தான் நீ. விலங்குதா, உன்னை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னி அஸ்தஹி மினல்லா அன் அகாஃப கைரஹு, நான் அல்லாத ஆளை பயப்படுறதுக்கு வைக்கப்படுறேன். பயந்தா அல்லாவுக்கு தான் பயப்படுவேன், உன்னைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அல்லாத ஆளை பயப்படுறதுக்கு நான் பயப்படுறேன், அல்லாத ஆளை பயப்படுறதுக்கு நான் வைக்கப்படுறேன். பயந்தா அல்லாவுக்கு. நமக்கு அல்லாவுடைய பயம் இல்லை, அதனால் உலகத்தில் எல்லாத்துக்கும் பயப்படுறோம். அல்லாவை நம்ம மட்டும்தான் பயப்பட சொன்னதுனால கழுத்தை கொண்டு யார் நம்ம போய் நின்று அது கழுத்தை நம்ம காலை நம்ம கழுத்தில் வச்சிடும். அவங்க எதை கழுத்தில் வைக்கிறாங்க, எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலி இப்னு பக்காரு ஷாமி, சிரியாவில் வாழ்ந்த ஒரு பெரிய மாமேர், இப்ராஹிம் அதுகம் அவங்களோடு தொடர்பில் இருந்தவங்க. ஒரு நாள் இவங்க தன்னுடைய நண்பர் அபு இஸ்ஹாக்குல் ஃபசாரியோடு விறகு பொறுக்க காட்டுக்கு போயிருந்தாங்க. யார், அலி இப்னு பக்காரு ஷாமி என்ற மாமேதையும் அவங்களோடு இன்னொரு நண்பர் அபு இஸ்ஹாக்குல் ஃபசாரி 2 பேரும் காட்டுக்கு விறகு பொறுக்க போயிருந்தாங்க. போனபோது அலி இப்னு பக்காரை காணவே இல்லை. என்னடா போன நண்பர் விறகு போக்க போனது வரவே இல்லையே சொல்லி அபு இஸ்ஹாக்குல் ஃபசாரி நண்பர் என்ன செய்கிறாரு, ஒரு மலைக்கு பின்னால் அப்படியே சுற்றுறாங்க. சுற்றுனா அவங்க அப்படி சமணம் போட்டு உட்காந்துருக்குறாங்க. மடியில் ஒரு சிங்கம் தூங்கிட்டு. யார் மடியில்? அபு இஸ்ஹாக்குல் ஃபசாரி கூட நான் விறகு பொறுக்க வந்தார்லங்க, அவர் சமணம் போட்டு, நம்ம புள்ளை திணி பள்ளியாசலுக்கு வருது, தூங்குனா நம்ம சமணம் போட்டு உட்காந்து பிள்ளைய மடியில் போட்டுருமா இல்லையாங்க? நம்ம பிள்ளைய கூட்டு வர்றோமா பள்ளியாசலுக்கு,
தூங்க தான் என்ன செய்யும்? சம்மணம் போட்டு உட்காந்தா தானே பிள்ளைய மடியில் இருக்க முடியும். அப்போ சம்மணம் போட்டு முரப்பான்னு எழுதுறாரு. முரப்பான்னு சம்மணம் போட்டு உட்காந்துக்க ஒரு சிங்கம் தூங்கிட்டு அதே தட்டி கொடுத்துட்டு இருக்காங்கங்க. தட்டி கொடுத்து என்னங்க என்ன நடக்குதுங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சிங்கம் என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்துச்சு, ஏதோ ஒரு பூனைக்குட்டி வந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி தானே நம்மகிட்ட பூனைக்குட்டி கூப்பிட்டு மியா மியான்னு பக்கத்தில் வந்துடும். ஒரு ஆட்டுக்குட்டி மன பக்கத்தில் மடியில் வந்துடும், அப்படி தானே? இது என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்துச்சு, அதனால் தூங்குது. ஆனால் அதை எப்போ முழிக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்து உங்கள்கிட்ட வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் நான். எப்படிப்பட்ட ஒரு உலக வரலாறு பாருங்க. அது மாத்திரமா? இது சஹாபாக்களுடைய இது ஜெயினுத்தீன் மலபாரி தன்னுடைய கிதாபில் எழுதுவாங்க. கேரளாக்காரங்க தன்னுடைய கிதாபில் எழுதுவாங்க, ஒரு ஆள் ஒரு பஞ்சாயத்தை கல்யாணம் முடிச்சிருந்தார். கல்யாணம் முடிச்சிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்காக, அந்த புருஷனை பார்க்கறதுக்காக ஒரு நண்பர் வந்தார். வந்தா அவர் பஞ்சாயத்தி, நீங்கள் யாருங்க? உங்கள் கணவரை பார்க்க வந்தேன். கணவரை பார்க்க அவர் எங்கே? அவர் தெரியல. சட்டுக்கூடுன்னு எரிஞ்சு விடுறா அந்த பொம்பளை. ஆமாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நண்பரை மேலே கீழே கிழிக்கிறான் அந்த பொம்பளை. என்னடா இந்த அவர் நண்பரை பார்க்க வந்து அவர் பஞ்சாயத்து இவ்வளோ மோசமான ஆளாக இருக்காள அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அடங்காப்பிடாரியாக இருப்பா போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஏன்னா அவரை வந்து எங்கே வந்து இறங்குறாரு? ஒரு சிங்கத்துலேருந்து. அவர் விறகு பொறுக்க போயிருக்காரு. அவர் விறகை யார் தூக்கிட்டு வர்றா? சிங்கம் தூக்கிட்டு வருது. யார் முதுகில் இருக்கா? சிங்கம் முகத்தில் வந்து இறங்குறாங்க. இப்போ அவர் கேட்டார், சரிங்களா கொஞ்சாதி அடங்கல, ஆனால் காட்டில் உள்ள மிருகம் வந்து அவர் விறகு தூக்கிட்டு வருது, அவர் அதில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இன்னொரு சமயம் வந்தாங்க. வந்து பார்த்தா அப்பவும் வேற பஞ்சாதி இருந்தான். வாங்க உட்காருங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு வெளியே போயிருக்காரு, வந்து பாருங்க உட்காரு, நீங்கள் உட்காருங்க. அவர் வெயிட் பண்ணுங்க, பாயெல்லாம் போட்டு மரியாதையாக இருந்துச்சு. அந்த பஞ்சாதி அப்படி நம்ம எழுதி வந்தா, இந்த பஞ்சாதி நல்ல மரியாதையோடு வச்சுருக்காருன்னு பார்த்தா, அப்போ அவர் வந்து காட்டுக்கு போயிட்டு வந்தார். விறக முதுகில் தான் தூக்கிட்டு சுமந்துட்டு வர்றாரு. முன்னால் சிங்கம் சுமந்துட்டு வந்துச்சு, இப்போ அவர் தூக்கிட்டு வர்றாரு. அப்போ தான் சொன்னாங்களாம், நண்பரே அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன், அந்த உங்கள் அடங்காப்பட்டாரி பஞ்சாயத்து எழும்போது நீங்கள் என்னை மரியாதையை கொடுக்கல, விரட்டி விட்டா. அப்போ சிங்கம் தூக்கிட்டு வந்துச்சு உங்கள் விறக, நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணி வந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் முதுகில் இது வரீங்க, உங்கள் பஞ்சாயத்து நல்ல மதிச்சு என்னை உட்கார வச்சாங்க. அப்போ சொன்னாங்களாம், அந்த நேரத்தில் அந்த பஞ்சாயத்து அப்படி இருந்தா அவள் அடங்கலை. ஆனால் அல்லாஹ் தாலா சிங்கத்தை எனக்கு அடக்கி அதே எனக்கு வேலை செய்ய வச்சான். ஏன்னா ஆனால் இப்போ நல்ல மனைவி அல்லாஹ் தந்தான். அதனால் இப்போ சிங்கத்தை வேலை செய்ய நானே என் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். உலகத்தில் நமக்கு அடங்கா பிடாடிகள் நமக்கு அமைஞ்சிட்டாலே சில வருத்தப்படுறாங்க. அல்லாஹ் நமக்கு வேறு சில அதிசயங்களை எல்லாம் நமக்கு அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நாள் சஹாபாக்கள் காலத்தில் ஒரு ஊரில் மதீனாவில் சிங்கம் வந்துடுச்சு. சிங்கம் வந்தவொடனே மதீனாவாசிகள் அலறிட்டாங்க. எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு தானே எல்லாரும் போனடிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் புள்ளி ஃபாரஸ்ட்டுக்கு தானே சொல்லுவாங்க, வன இலாக்கா அதிகாரிக்கு தானே போனடிட்டு சொல்லணும். அது காதை வந்து பிடிச்சாங்களா, அப்துல்லா உமர் ரலியல்லாஹு காதை பிடிச்சி, உனக்கு இந்த இடம் கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே போ அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருவி விட்டு, யாரை? உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு காதை பிடிச்சி திருவி நீ இங்கே போ அப்படின்னு சொன்னாங்களாம். என் கண்மணி நாயகம் சொன்னது உண்மையாகி விட்டதே, ஆதமுடைய மகன் யாரை பயப்படுகிறானோ அவரைத்தான் அல்லாஹ் அந்த மகனின் அந்த அடியான் மீது சாட்டுவான். எப்பொழுது நாம் அல்லாவை பயப்படுறோமோ அப்போ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்ம யாரையும் சாட்ட மாட்டான். அல்லாஹ் அல்லாத ஆளை எப்போ நம்ம பயப்பட ஆரம்பித்தோமோ நம்மளை பயப்படுற ஆளையெல்லாம் அல்லாஹ் சாட்ட ஆரம்பித்தோம். பாருங்க, நமக்கு போலீஸு கண்டா பயம். அதனால தான் போலீஸுக்காரன் மூலமாக நிறைய நமக்கு பாதிப்பு ஏற்படும். பார்த்தீங்களா, அட்டி மீதி வாடான்னு கிடக்கும். பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அதே சமயத்தில் மரியாதை என்பது நம்ம மனசில் ஏற்படணும். அல்லாவா பார்த்து அந்த பயத்தை போடணும். அப்படிப்பட்ட ஒரு பயம் என்பது அல்லாவா கொடுக்குறது. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இந்த செய்தியோடு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையாக பால்குடி பருவத்தில் ஒரு 2 வயசு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பிறகு ஹலிமத்து சாதி அம்மாட்ட பால் குடித்தாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டிலேயே நல்ல தாய்மொழி சுத்தமான அரபி பேசக்கூடிய தாய்மொழியாக இருக்கிறனால அதே மாதிரி அந்த ஊர்லேயே ரசூலுல்லாஹ் இன்னும் கூட 2 வருஷம் இருக்கட்டும்னு ஆமினா அம்மாவும் விட்டாங்க. அங்கேயே அந்த பிள்ளையோடு இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்கு போயிருந்தா ஒரு சிங்கம் ஓடியே வந்துச்சு.
ஆமீனா அவங்களுடைய ஹைமத்து சாரி அம்மா பிள்ளைங்க சொல்கிறாங்க, நாங்கள் பயந்துட்டோம், முகம்மது நிலைமை மோசம், முகம்மதை கொண்டுன்னு நினச்சோம். அந்த சிங்கம் வந்த உடனே ரசூலுல்லாவை பார்த்த உடனே பக்கத்தில் வந்து கடிக்க வரல, அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே தலையை வச்சு சுஜூது பண்ணி அப்படி படுத்துட்டு யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அப்துல் ரஹ்மான் சபூரி தன்னுடைய கிதாபில் இதை எழுதுவார். இந்த செய்தியை நாங்கள் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னோம். அப்போ தான் சொன்னாங்க, அலிமத்து சாரி அம்மா இந்த செய்தி யார்ட்டையும் சொல்லாதீங்க, யூதர்களுக்கு தெரிஞ்சால் இந்த பிள்ளைய கொண்டு போடுவாங்க, இறுதி நபி இதுதான் தெரிஞ்சு மோப்பம் முடிச்சிருவான், யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்களாம். ஆக அல்லாஹுடைய ரசூலையும் சஹாபியையும் ஞானிகளையும் எல்லாமே மிருகம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் மனிதரில் மிருகமாக இருக்கக்கூடிய இந்த தௌஹீது காரணம், அதை விட மோசமாக இருக்கிற மற்ற இயக்கத்து காரணம் அவுலியாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் மையத்தா போனவன், அது எவனுக்கும் மரியாதை கிடையாதுன்னு சொல்றவன் யார் தெரியுமா? இவன் மனுஷனா இருந்து மிருகமா இருக்கான். மிருகத்துக்கு யார் ஞானி யார் நல்லவன் கெட்டவன் தெரியுது. ஆனா மனுஷனா இருக்கான் பாருங்க, அவனுக்கு யாரு சொல்றான்? யாரெல்லாம் நல்லடியார்களோ உலகத்திலே தர்காவில் வணக்கம், எவன் தர்கால போய் வணங்குறான்? தர்கால போய் எவன் வணங்குறான்? உலகத்தில் அல்லாஹ்வை தவிர எவனுமே வணங்குறது கிடையாது. இவன் வாட்டில் ஓடல, அது ஒருத்தன் 2 பேரும் கம்யூனிஸ்ட்கார மாதிரி ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு இணை வைக்கிறார்கள், பாத்தியா ஓதுகிறார்கள். என்னையா பாத்தியா? பாத்தியா ஓதுறதாலையா தௌஹீது? குர்ஆன்ல பாத்தியா இல்லையா? பாத்தியாங்கிறது குர்ஆன்ல, இது பாத்தியாங்கிறது அவுலியா எழுத வச்சுதா? அப்ப நம்மளை லூசு மாதிரி பேசிக்கிட்டு அலைகிறானோ நிறைய பேர். அவங்களெல்லாம் விலங்குனதற்காகத்தான் மிருகங்கள் மனிதனை தெரிந்து வைத்திருக்கிறது, புனிதரை தெரிந்து வைக்கிறது. மனிதர்கள் புனிதரை தெரியாத மடையனா இருக்கிறான் என்பதை அதனால அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்கள். அல்லாஹ் இதயம் இருந்தும் விளங்காதவர்கள், காது இருந்தும் செவிடானவர்கள், கண்ணு இருந்தும் குருடானவர்கள், இவர்கள் நரகத்துக்கென்றே நாம் வைத்திருக்கிறோம் சில பேர் என்கிறான் அல்லாஹ். அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக.